மதுரை திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் பங்குனி தேரோட்டம் பல்லாயிரக்கணக்கான பக்தர்களின் அரோஹரா கோஷம் விண்ணை பிளக்க விமர்சையாக துவங்கியது. சுப்பிரமணிய சுவாமி தேவயானை பெரிய வைரத்தேரில் அமர்ந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். அறுபடை வீடுகளில் முதற் படை வீடான திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் பங்குனி திருவிழா கடந்த மாதம் 22ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. 15 நாட்கள் நடைபெறும் திருவிழாவில் சுவாமி ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். விழாவின் முக்கிய நிகழ்வான அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி தேவயானை அம்பாள் திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. இந்த நிலையில் நேற்றைய தினம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி தேவயானை அம்பாள் வெற்றிவேர் மாலைகள் மலர் மாலைகளால் அலங்கரிக்கப்பட்டு திருமண கோலத்தில் சன்னதி முன்பு இருந்த பெரிய வைரத்தேரில் எழுந்தருளினர். பின்னர் பக்தர்கள் அரோஹரா கோஷம் விண்ணை பிளக்க காலை 6:45 மணி அளவில் தேர் நிலையிலிருந்து புறப்பட்டு சென்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். கோயிலில் இருந்து புறப்பட்ட தேர் பெரிய ரத வீதி வழியாக கிரிவல பாதையை சுற்றி வந்து 11 மணிக்கு மேல் நிலையை வந்தடைந்தது. தேர் நிலையை வந்து அடையும் வரை திருக்கோயில் நடையானது சாத்தப்பட்டு தேர் நிலைக்கு வந்த பின்னரே நடை திறக்கப்பட்டு பக்தர்கள் தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட்டார்கள். தேரோட்ட நிகழ்வை காண திருப்பரங்குன்றம், மதுரை, திருமங்கலம், சோழவந்தான், உசிலம்பட்டி, மேலூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வந்திருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். தேரோட்ட நிகழ்விற்காக 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பில் சிறப்பு பேருந்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தது. தேரை காண வரும் பக்தர்களுக்கு ஆங்காங்கே அன்னதானமும் வழங்கப்பட்டது.